சென்னையில் சர்வதேச உரிமைக் கழகம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. சர்வதேச உரிமைக் கழகம் சார்பில் மகளிர் நல மேம்பாட்டு தினம், கழக கொடி அறிமுக விழா, தலைவர் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் காளிராஜ் பாண்டியன் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ஜான் வெஸ்லி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் முதன்மை செயலாளருமான ரவிக்குமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மாநில பொருளாளருமான ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதுரை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி பழனி சுப்புராஜ், சிஐஆர் ஏவி குழும நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி மோகன், இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி இயக்குநர் அமுதா சுஜாதா, நெல்லை வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். நெல்லை மண்டல செயலாளர் அந்தோணிராஜ், நெல்லை மாவட்ட தலைவர் விக்னேஷ், தென்காசி மாவட்ட தலைவர் முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில இணை பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், மாநில முதன்மை செயலாளர் ரவிக்குமார், மாநில துணைத் தலைவர் காளிராஜ் பாண்டியன் ஆகியோர் கழக தொகுப்புரையாற்றினர். சர்வதேச உரிமைக் கழகத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான டாக்டர் மோசஸ் செல்லத்துரை எழுச்சி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர்கள் லட்சுமி ராஜா, ஜெனிசா, சசிலி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உதயகுமார், குமார், சேதுபதி, குப்புசாமி, நோவா, சிவசுப்பிரமணியன், மண்டல நிர்வாகிகள் தீனதயாளன், மனோஜ்குமார், சுப்பிரமணியன், மகாலிங்கம், பூபதி, பத்மபிரியா, மாவட்ட நிர்வாகிகள் பிரியா, சந்தனராஜ், பாஸ்கர், சுரேஷ்குமார், கண்ணன், அகஸ்டின், மணிவேல், ஜோசப், அணி நிர்வாகிகள் சந்திரா, முத்துலட்சுமி, மீனாம்பிகை, பிரேமா, அரசு, சுப்பிரமணியன், சர்வதேச உரிமைக் கழகத்தின் நிர்வாகிகள் மகாதேவன், பரமசிவன், கார்த்திகேயன், மகாராஜன், காந்திமதிநாதன், ஹசன், நாகராஜ், முருகன், பசுபதி, விக்டோரியா, கண்ணகி, மாரிஸ், அப்துல் பாஜித், பரசுராம்குட்டி, முருகன், மகாராஜா உட்பட கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மாநில இணை பொதுச் செயலாளர் சுமதி லோகேஷ் நன்றி கூறினார்.